நம்ம குடும்பத்துல எத்தனை பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், சகஜமா அதை விட்டு கொடுத்து பேசி தீர்த்துடணும். நமக்காக இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். என் சார்பில் எல்லா குடும்பத்துக்கும் இந்த பதிவு ஒரு சமர்ப்பணம். அம்மா கூட பஸ்ல போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் ஃபேமிலி கூட என்ன சொல்லலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட அப்பாவும் பாப்பாவும் பைக்ல வந்து பாண்டிமேரினாக்கு போயிட்டு இருந்தாங்க. நானும் அம்மாவும் பஸ்ல டிராவல் பண்ணி நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து பாண்டிமேரினாக்கு பைக்ல வந்து ஒரு ஆளாக ஷிஃப்ட் பண்ணி போயிடுவோம். ஃபர்ஸ்ட் பாப்பாவை விட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு அதுக்கப்புறம் அம்மா கூப்பிட்டு வருவாங்க. இந்த கூட்டத்திலே இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் ஆழத்தோ. இப்போ நாங்க 4 பேர் என் உலகம். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த வீடியோல நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா பாண்டி மெரினா பீச். பாண்டிச்சேரியில நிறைய பீச்சஸ் இருக்கு. ஸோ அதுல ஒரு முக்கியமான பீச் என்னன்னா பாண்டி மெரினா. ஸோ அந்த பீச்சுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ நான் என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கேன். முன்னாடி தெரியுதுங்களா லைட் ஹவுஸ். ஸோ முன்னாடி போயிட்டு எல்லாமே காமிக்கிறோம். நானும் தங்கச்சியும் அப்படியே அம்மா அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பின்னாடி தெரிஞ்சு பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ள போகணும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்பா வந்து அம்மாவை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் 4 பேருமே ஃபுட் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கரை ஓரமாக சும்மா பீச் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே கரை ஓரமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது என்னோட அப்பா, இது என்னோட தங்கச்சி. அம்மா எங்க? அங்க இருக்காங்க பாருங்க, என் தாய். அப்படியே மூச்சு நல்லா இழுத்து விட்டு பீச்சை நல்லா சுத்தி பார்த்தங்க. ஸோ பாண்டி மெரினாக்கு வந்து நிறையா ஃபேமிலிஸ், கிட்ஸு நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஏகப்பட்ட டென்ஷன்ஸு, ஃபேமிலியில் ப்ராப்ளம், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி அவுட்டிங் மாதிரி வந்து சாட்டர்டே சண்டேஸில் இந்த மாதிரி பீச் மாதிரி வந்து ஸோ எல்லாருமே அவங்க கவலையை மறந்துட்டு அப்படியே பீச்சில் ஜாலியாக விளையாட்டுருந்தாங்க. ஸோ அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கேருந்து நடைய கட்டுறாங்க கைப்புள்ளன்னு சொல்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுட் கோர்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒட்டகத்தில் ரைட் போயிட்டு இருக்காங்க பாருங்க. பாண்டி ஒட்டகத்தில் ஒரு ரவுண்டு சின்ன பசங்களுக்கு 100 ரூபாய், பெரியவங்களுக்கு 200 ரூபா. 4 ரவுண்டு. ஸோ இப்போ ஃபுட் கோர்ட்டில் என்ட்ரான உடனே அப்படியே சுற்றி முற்றி அப்படியே இடத்தெல்லாம் பார்த்தேன். பெருசாக இல்லை, எப்பயும் பார்க்குற மாதிரி தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. வைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு பாடு. ஸோ அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு விஷயம், இங்கே பாண்டிச்சேரியில் வந்து ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு படைக்கப்பட்ட ஒரு இடம் தான் பாண்டி மெரினா. ஸோ ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது, பீச் இருக்குது, இந்த ஒட்டகம் ரைட்ஸ் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, கிட்ஸு கவர் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ், அந்த ரைடு, கார் ஓட்டுறது எல்லாமே இருக்குது. ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, டான்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு, ஃபைட் இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வீக்கெண்டை ஹேங் அவுட் பண்ணிட்டு அப்படியே போகலாம். நம்ம வீட்டு குட்டீஸை கூப்பிட்டு வர்றதுக்கு ஏத்த இடங்க பாண்டி மெரினா. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, எந்த ராமலிங்க மாலையை பார்க்க முடியல. எப்படி இருக்க? பாட்டு போட்டு நல்லா வைப் பண்ணிட்டு இருக்காங்க.
சரி என்னடா என்ன சத்தம் அங்கே என்ன நடக்குதுன்னு அப்படியே அது உள்ளே போயிட்டு பார்த்தா நடுவில் ஒரு இடம் மாதிரி வச்சு சுற்றி தண்ணி அடிச்சுட்டு அங்கே வந்து டான்ஸ் நடுவில் ஆடுற மாதிரி சட்டை போட்டிருக்காங்க. அதாவது தண்ணியில் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி மழை பெய்யுற மாதிரி. ஸோ எங்கள் பின்னாடி நிறைய பேர் வந்தாங்க. ஸோ எல்லாருமே இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க. அந்த தண்ணிக்குள்ளே டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து 600 500 சம்திங் கேட்டாங்க. அவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க. ஸோ யாருக்கும் செட் ஆகல போல் எல்லாரும் அப்படியே விலையை கேட்டோன்னே ரிட்டர்ன் பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக பிளேயிங் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே தான் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை 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 எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. எனக்கு பின்னாடி இருக்கவரு பாருங்க, நான் சட்டை வாங்கின கடையிலேயே அவரும் அதே சட்டையை வாங்கியிருக்காரு போல. நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் பிளேயிங் ஏரியால இருந்து மறுபடியும் ஃபுட் கோர்ட்டுக்கு போனோம். அப்போ பாத்ரூம்ல தான் என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். ஒரு ஃபேமிலி பீஸா மாதிரி ஒரு பேக்கில் இது பண்ணி வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவல் பிளானு. பட்டு இங்கே சொல்கிற வேலைலாம் ரொம்ப ஓவராக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பட்ஜெட்டில் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட்டில் ஏதாவது மீந்துச்சுன்னா பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பிளானை அப்படியே ஹோல்டில் வச்சோம். முதல்ல ஒரு குபுஸ் எடுத்து ஹீட் பண்ணிட்டு குபுஸ் மேலே மைனஸை நல்லா ஊற்றி அப்ளை பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைடு சிக்கன் பீசஸை எடுத்து மைனஸு சாஸ்லாம் ஊற்றி ஒரு பரட்டு பண்ணிட்டு மைனஸ் அப்ளை பண்ணியிருந்த குபுஸ் மேலே அந்த பீசஸை வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு ரோலாக அது மடித்து கொடுக்குறாங்க. இந்த ஷவர்மாவை பார்த்ததும் வடிவேல் வருஷன்ல ஷவர்மாக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அப்படியே கார்னட்டோ கோன் ஐஸ்கிரீம் ஒரு 4 வாங்கிட்டு வந்து சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. வாங்கினதை எதையும் மிச்சம் வைக்காம நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நடைய கட்டிட்டோம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஸோ இப்போ வந்து பானிபூரியை தான் ட்ரை பண்ணலாம், அது மாதிரி ஸ்பைஸியாக போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணோன்னா அங்கே எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடக்குள்ள சாட்டிஃபை அப்படின்ற ஒரு ஷாப்பில் வந்து அது அவைலபிளாக இருந்துச்சு, பானிபூரி மசால் பூரி எல்லாமே. ஸோ அங்கே போயிட்டு ஆர்டரை வந்து சொல்ல ஆரம்பித்தோம். 3 பிளேட்டு மசாலா பூரி 1 பிளேட் பானிபூரியை வாங்கிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பித்தோம். நல்லா சாப்பிட்டு நடைய கட்டிட்டோம். இதை பாருங்க, கிட்ஸ் எக்ஸ்பிரஸ் போகுது. இது இன்டர்வல் டைம், பப்பி லவ். இது ரீல்ஸுக்கு, இது கப்பிள்ஸ் ஃபோட்டோ. அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதுலேயே டைம் போயிடுச்சு, நல்லா இருட்டிடுச்சு வேற. அப்படியே பப்ளிக்கோட பப்ளிக்காக இருக்கிற மாதிரி டான்சர்ஸ் இருந்தாங்க. டக்குன்னு சடனாக பாட்டு போட்ட உடனே எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.
அமால் டுமால். சரி அப்படியே டைமும் ஆச்சு, சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுட் கோர்ட்டை விட்டு அப்படியே வெளில வந்தோம். அப்படியே பாண்டி மெரினால நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பானிபூரி, கார்னட்டோ கோன் ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் மசாலா பூரி, ஷவர்மா, இது மாதிரி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இப்போ நேரு ஸ்ட்ரீட்டுக்காக போயிட்டுருக்கோம். ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நேரு ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம் vlog. அமுகு டுமுகு அமால் டுமால். நேரு ஸ்ட்ரீட்டில் ட்ரெஸ் எடுக்கலான்னு இங்கே வந்திருக்கோம். அலைஞ்சு திரிஞ்சு ஒரு 5 சட்டை எடுத்திருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆமாம், அப்படியே கடையில் வந்து ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே போகிற வழியில் வந்து என்னோடய பாப்பாவுக்கு வந்து அம்மா பார்த்துட்டு ஒரு 50 ருபீஸ்க்கு ஒரு ஷால் மட்டும் வாங்கினாங்க. அங்கேருந்து கட் பண்ணால் அதே நேரு ஸ்ட்ரீட்டில் ஷூஸ் வாங்குறதுக்காக ஒரு செருப்பு கடைக்கு வந்திருக்கோம். இப்போ நான் ஷூக்காக வெயிட்டிங். ஒரு பிளாக் கலர் டவுனில் ஒயிட் பார்டர் வச்ச கேஷுவல் ஷூ 500க்கு ஒர்த்தா இல்லைன்னு சொல்லுங்கள். கூடவே ஷாக்ஸும் வாங்கிட்டேன் 50 ருபீஸ்க்கு. இப்போ எம்ஜி ரோட்டில் இருக்கோம். மகாத்மா காந்தி ரோடு, பாண்டிச்சேரி. இங்கே ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எம்ஜி ரோட்டில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னரை முடிக்க பீச் ரோட்டில் லிவிங்ஸ்டனாக இருக்க ஒயலா பீஸாக்கு தான் போனோம். என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? U&Me காம்போ அட் 539க்கு கிடைக்குது. இதில் என்னென்ன ஐட்டம் கிடைக்குதுன்னா, ஒரு மீடியம் சைஸ் பிஸ்ஸா, ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், ஒரு 2 கூல் ட்ரிங்க்ஸ், ஒரு லாவா ரெட் வெல்வெட் கேக். அதாவது காஞ்ச சப்பாத்தி மேல இந்த மீதமான காய்கறி எல்லாம் போட்டு அது மேல ஏதோ ஒரு பேஸ்ட்டை ஊற்றி வச்சிருப்பாங்க. கிட்டத்தில் போக முடியாது, கெட்ட வாடை வரும். அது கூட பசங்க ஸ்கூட்டர்லயே வீட்டில் கொண்டாந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. அது பேர் கூட ஏதோ பீன்னு ஆரம்பிக்குமேடா. பிஸ்ஸாடா? பிஸ்ஸா தான். ஐ லவ் பிஸ்ஸா. எல்லாரும் இப்போ வீடியோவோட என் பாட்டுக்கு வந்துட்டோம். அப்பாவும் பாப்பாவும் பைக்கில் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நானும் அம்மாவும் இப்போ பஸ்ஸில் ஏறி டிக்கெட் எடுத்துட்டோம். நாங்களும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட பேரை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தவறாமல் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் தயவாய் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.